உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்லா கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? படிவீங்களா மாட்டீங்களா? ஏசப்பா பிள்ளை தானே எல்லாரும். அப்போ நல்லா கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்களா இல்லையா? நடக்கணும்ல. எல்லா விதத்துலேயும் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். யாரெல்லாம் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கீங்க? கை வைத்தவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். அப்படி தானே? நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா இருக்கீங்களான்னு சொல்லி அப்படி தானே பார்க்கணும்ல. அப்போ தானே தெரியும். அண்ணன் நேரத்துக்கு ஒரு புது பாட்டு சொல்லி கொடுத்தேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? என்ன பாட்டு சொல்லி கொடுத்தேன்? ஞாபகம் இருக்கா? உங்கள் பாட்டுத்தாள் யார் கையிலலாம் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கீங்களா? கையில் எடுங்க பார்க்கலாம். கையில் எடுத்து காட்டுங்க. எப்படி பாட்டுத்தாள் வச்சுருக்கீங்களா? தரலையா? சரி, பரவாயில்ல, தருவாங்க. சரியா? கையில் வச்சுருக்கீங்களா? எல்லாம் எடுத்து காட்டுங்க. இருக்குதா? எல்லாரும் கையிலையும் பாட்டுத்தாள் இருக்கா? அந்த பாட்டுத்தாளில் 17வது பாட்டை பாருங்க. நேற்று சொல்லி கொடுத்த பாட்டு அதில் இருக்குதா? எல்லார்ட்டையும் இருக்குதா அந்த பாட்டு? என் பேப்பரில் இருக்கு, உங்கள் பேப்பரில் இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். இருக்குதா? எல்லார் பேப்பர்லையும் இருக்கா? பாடிடலாமா? பாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடி? ரெடியா? பாடலாமா? குட்டி சாத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சாத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. பாடுங்க. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சாத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. பாடுங்க. குட்டி சாத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. ஆதாம் ஏவாளை தான் ஏமாத்துன, எங்க இயேசுவிடம் தோற்று போன. வேடன் போல நீயும் வள விரிச்ச, அதுல சிங்க குட்டி சிக்குவதில்லை. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. பாடுங்க. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. பாட்டு புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? பாடுவீங்களா சேர்ந்து? யாரெல்லாம் என் கூட சேர்ந்து பாட மாட்டீங்க? எல்லாரும் பாடுவீங்களா? ரெடியா? என் கூட சேர்ந்து பாடுறவன்னு சொல்லுங்க. வெளியிலேயே சொல்லுங்க. யாரெல்லாம் பாடுவீங்க? பாடுவீங்களா எல்லாரும்? ரெடியா? பாடலாமா? குட்டி சாத்தானே நீ சத்தமா பாடுங்க. எல்லாரும் சத்தமா பாடுவேன்னு சொன்னீங்கல்ல. வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. பாடுங்க. குட்டி சாத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. பாடுங்க சத்தமா. நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. பாடுங்க. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. ஆதாம் ஏவாளையும் ஏமாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீயும் வள விரிச்ச, அதுல சிங்க குட்டி சிக்குவதில்லை. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. சந்தோஷமா இருக்கிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, அந்த காலத்துல தாவீதை ராஜாவாக்குறதுக்காக அவர் தலையில எண்ணெய் ஊத்துனாங்க, அபிஷேகம் பண்ணாங்க. அப்படிதானே? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. எண்ணெய் ஊத்துவாங்க தலையில, எண்ணெயை ஊத்தி என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா?
தெரியுமா தெரியாதா? தெரியுமா? சரி, அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரா? ஏசப்பா நம்மள எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணதுனால தான் நம்ம யாரோட பிள்ளைல இருக்கோம்? ராஜா வீட்டு பிள்ளை. நம்ம யாரோட பிள்ளை? ராஜா வீட்டு பிள்ளைலாம் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியா ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஜூஸ் கேட்பீங்களா? ஜூஸ் கேட்பீங்களா? உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? லெமன், ரோஸ் மில்க், பாதாம் பால், இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிப்பீங்களா? இஸ்ரேல் தேசத்துல எப்பவுமே ஒரு ஃப்ரூட் கிடைக்கும், ஃபேமஸ் ஃப்ரூட். யாருக்கு தெரியும்? கிரேப்ஸ். கிரேப்ஸ்ல தான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? திராட்சை ரசம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்னது? தண்ணிய அப்ப நமக்கும் அந்த உண்டுல்ல, திராட்சை ரசம் நமக்கு உண்டுல்ல, அதை தான் இப்ப பாட போறோம். சரியா? அந்த பாட்டை எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல he poured in the oil இருக்கா பாருங்க. எடுத்துக்கிட்டீங்களா? என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. he poured, சொல்லுங்க. he poured in the oil and the wine. சத்தமா சொல்லுங்க. he poured in the oil and the wine. The kind that restoreth my soul. அவரோட இரக்கம் நம்மளோட ஆத்மாவை என்ன செஞ்சாச்சு? காப்பாத்திட்டார்ல. அவரோட இரக்கத்தினால தானே நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் பரலோகத்துக்கு போறதுக்கு. அதான் the kind that restoreth my soul. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. the kind that restoreth my soul. He found me bleeding and dying in Jericho road. He poured in the oil and the wine. சரியா? சரி, ஆன்ட்டி ஒரு தடவை பாடுற ஒரு லைனா நீங்க கத்துக்கோங்க. சரியா? He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. சொல்லுங்க. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I got Jesus on my mind. பாடலாமா? பாடலாமா? 4 lines தான். He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I got Jesus on my mind. இப்போ ஏ குரூப் டே. இவங்க தான் எப்பவுமே வின் பண்றாங்க. அட்லீஸ்ட் இந்த தடவை முடியறதுக்குள்ள டி குரூப் வின் பண்ணிடலாமா? வாவ்! இப்போ இவங்க 3 பேருமே வின் பண்ணிட்டாங்க. டி குரூப் கொஞ்சம் முன்னேறிட்டீங்க. நீங்க எப்படியாவது மேலே வந்துடணும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ். ஜீசஸ். நம்ம இந்த பேரை சொல்லி 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 நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த பேருக்கு
ஒரு மரியாதை இருக்குது. உங்க அப்பா பேருக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? உங்க அம்மா பேருக்கு மரியாதை கொடுப்பீங்களா? ஆனா இந்த JESUS என்ற பேரு நமக்கு ரொம்ப ஈஸியா, நம்ம ரொம்ப சுலபமா அந்த பேரை சொல்ல முடிஞ்சாலும் அந்த பேருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அந்த பேர்ல பக்தியோட சொல்லணும். இன்னும் ஒரு தடவை பக்தியா, மரியாதையோட, அதே நேரத்தில் உற்சாகத்தோட சொல்லுவோமா? சரி, இப்போ நான் இன்னைக்கு இன்னொன்னு சொல்லி தரமா? ஜீசஸ், ஜீசஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணேன், அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. சூப்பர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய தம்பி தங்கச்சி நேற்றுக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது இங்கே அழுது ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவங்களுக்கு எப்படி அழுது ஜெபிக்க முடியுது? எங்களுக்கு அழுது ஜெபிக்க முடியும், ஏன்னா எங்களுக்கு இயேசுவின் அன்பு புரியுது. இந்த பிள்ளைங்க கவனிக்காத மாதிரி இருக்கிறாங்க, கவனிச்சாலும் புரியாத மாதிரி இருக்காங்க. எப்படி அழுறாங்கன்னா, ஒரு பாப்பா அழுதுட்டே வந்து சாட்சி சொன்னான். அந்த பாப்பாவை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு தம்பி அவன் அழுதுட்டே வந்து, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு இயேசு வேணும், என் கையில் இருக்கிற வேண்டாத கயிறெல்லாம் கட் பண்ணி போடுங்க, யாராவது கட் பண்ணுங்கன்னு வந்து சொன்னான். அங்கே அந்த அக்கா மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது ரட்சிப்புன்னா மாற்றம் உண்டாகுது. ரட்சிப்புனா குணத்தில் மாற்றம், ட்ரெஸ்ஸில் மாற்றம், அப்புறம் வெளி தோற்றத்தில் மாற்றம். நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீ பேசாதன்னு நான் சொல்லவே தேவையில்லை. ரட்சிப்பு வந்தால் நீனே கவனிப்ப, அபிஷேகம் வந்தால் நீனே ஒழுங்காக உட்காருவ. இன்னைக்கு நான் வந்து ஒரு பொருள், இந்த வாட்ச், ஓகேவா, இந்த வாட்சை போய் கடையில் வாங்கிட்டேன், ஓகேவா, சரியா? ஆனால் இந்த வாட்சை வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் என்னது? என்னது என்னது? பத்திரமா வச்சுக்கிறது முக்கியம், அப்படித்தானே? இந்த வாட்சை நான் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே போல நான் பத்திரமா வச்சுக்கணும். தண்ணியில போட்டுறக்கூடாது, கிராக் ஆயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. அப்போ நீங்க அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் வாங்கி கொண்டீங்க. அபிஷேகத்தை வாங்கி கொண்டவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பாட்ட இருந்து நான் ரட்சிப்பை வாங்கிட்டேன், ஏசப்பா என்னை ரட்சித்திருக்காங்க அப்படின்றவங்க கையை வேகமா சச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சூப்பர். எல்லாரும் ஆண்டவர் ரட்சித்திருக்காங்க, அவருக்கு பட்சபாதமே இல்லை. எல்லாரும் இயேசுவுக்கு முக்கியம். 1 2 1 2 1 2. ஓகே, இயேசுவுக்கு எல்லாரும் முக்கியம். எல்லாரும். எத்தனை பேர் அபிஷேகம் வாங்கிட்டீங்க இயேசுப்பாட்ட இருந்து? வாங்காதவங்களுக்கும் இன்னைக்கு கட்டாயம் இயேசப்பா தருவாங்க. நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆயத்தமாக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்களும் ஆசையாக இருக்கீங்க. இயேசப்பா உங்களுக்கு அபிஷேகம் தருவாங்களா? ஆமென் சொல்லிருங்க. ஆமென். எல்லாரும் கை தூக்கி ஆமென். ஆமென். எல்லாரும் கை தூக்கி ஆமென். ஆமென். எல்லாரும் கை தூக்கி ஆமென். ஆமென். எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு இயேசுப்பா ரெடியா இருக்காங்க. அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்களும் பெற போறவங்களும் உங்களுக்கு முக்கியமா ஒன்று நான் சொல்லி கொடுக்க போறேன். நீ பெற்றுக்கொண்ட அல்லது நீ பெற போகிற அபிஷேகத்தை நீ கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள் சொல்லுங்க. காத்துக்கொள். உன்னோட லெஃப்ட்ல திரும்பி சொல்லு. காத்துக்கொள். காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். ரைட்ல திரும்பி சொல்லுங்க. காத்துக்கொள். காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உங்க முன்னாடி திரும்பி எங்களை இவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க. காத்துக்கொள். காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உங்களோட பின்னாடி திரும்பி சொல்லுங்க. காத்துக்கொள். காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். உன் அபிஷேகத்தை காத்துக்கொள். ஏன் இப்படி சொல்றேன்னா, அதாவது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலானவர். ஜென்டில்னா என்ன? ரொம்ப மென்மையானவர். சொல்லுங்க, ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப மென்மையானவர். சொல்லுங்க. ரொம்ப
ரொம்ப மென்மையானவர். அவரை இப்போ ஒரு குழந்தைய இப்படி தொட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? அழுதுரும். ஒரு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா என்ன பண்ணும்? அதே மாதிரி தான் ஏசப்பா ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப ஜென்டிலானது. நீங்க சின்ன பாவம் செஞ்சா கூட ஆவியானவர் வருத்தப்படுவாங்க. ஆவியானவரை வருத்தப்படுத்த மாட்டேன் சொல்லுங்க. ஆவியானவரை வருத்தப்படுத்த மாட்டேன். தினம் தினம் ஆவியில ஜெபிப்பேன். பாவத்துக்கு நோ. பொய் சொல்ல மாட்டேன். தினம் ஜெபிப்பேன். தினம் வேத வாசிப்பேன். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன். சர்ச்சுக்கு இனி ரெகுலரா வருவேன். கிளாஸ்ல மிஸ்ஸுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். ஆவியானவரை பத்திரமா வச்சுக்கொள்ளுவேன். 1 ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஓகேவா? கதை சொல்லலாமா? ஒரு ஊர்ல உட்காந்துக்கிறீங்களா? 1 2 1 2 1 2 ஓகே. 1 ஒரு ஊர்ல ஒரு ஸ்டான்லின்னு ஒரு அங்கிள் இருந்தாங்களா. உங்களை மாதிரி விபிஎஸ் போய் ரட்சிக்கப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வயசு வந்தோடனே ஒரு 13-14 வயசு வந்தோடனே அவங்களுக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லிக் கொடுப்பாங்க? அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்கல்ல. அப்போ ஒரு 14 வயசு வந்துச்சு. இந்த அக்காவுக்கு அவங்க அம்மா ஏஞ்சல் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்களா? இல்ல, அவங்களுக்கே தெரியும், அவங்க வளர்ந்துட்டாங்க. சில நேரத்தில் வளர்ந்த பிறகு சேட்டை பண்ணா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கே தெரியாதா, நான் தான் சொல்லி தரணுமா அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்போ ஒரு 13-14 வயசு வரும்போது அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அவங்களே டெசிஷன் எடுக்கலாம். அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு யாரு டெசிஷன் எடுத்து கொடுப்பா? எந்த கலர் சட்டை நீங்க போடணும், கடையில போய் சட்டை வாங்கணுமா, ஷூ வாங்கணுமா, யார் கூட வருவாங்க? அம்மா அப்பா. அப்போ இந்த அண்ணம்மாருக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா கூட ஷூ வாங்கி தருவாங்களா? செப்பல் வாங்கி தருவாங்களா? போடா நீனே போய் உனக்கு வாங்கிக்கோ சொல்லிடுவாங்கல்ல. அப்போ அந்த அண்ணம்மாருக்கு எது கரெக்ட் எது தப்பு, எந்த விலைக்கு வாங்கணும் எந்த விலைக்கு வாங்கக்கூடாது, எது நல்ல பிராண்ட் எது கெட்ட பிராண்ட் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அந்த வயசு வந்த உடனே அந்த ஸ்டான்லி அங்கிள் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டான்லி அண்ணா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படியே எடுத்துட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி சின்ன வயசுல விபிஎஸ் போகும்போது அந்த ஸ்டான்லி அங்கிள் 1 2 1 2 1 2 உட்காந்துருங்கம்மா, அங்க உட்காந்துருங்கடா. 1 2 சூப்பர். இப்போ அந்த ஸ்டான்லி அங்கிள் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி குட்டி வயசுலயே அபிஷேகம் பெற்ற உடனே நான் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன், ஏசப்பாவுக்கு அடி வாங்குவேன், இந்த உலகம் எவ்வளவு பாவம் ஃபேஸ்புக்கில் கொண்டு வரட்டும், ட்விட்டரில் கொண்டு வரட்டும், எக்ஸில் கொண்டு வரட்டும், கூகுளில் கொண்டு வரட்டும், யூடியூப்பில் கொண்டு வரட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லட்டும், பப்ஜியாக இருக்கட்டும் கொப்ஜியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நான் ஏசப்பாவுக்காக பரிசுத்தமாக வாழ்வேன், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன். அப்படி 2 உறுதிமொழியை விபிஎஸ்ல எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி? ஃபர்ஸ்ட், நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பரிசுத்தமா
வாழ்வேன். நான் பரிசுத்தமா வாழ்வேன். உறுதிமொழி என்ன? நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். நான் சேட்டை பண்ண மாட்டேன். நான் சேட்டை பண்ண மாட்டேன். பைபிள் வாசிப்பேன். பைபிள் வாசிப்பேன். நான் சேட்டை பண்ண மாட்டேன். நான் சேட்டை பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் உறுதிமொழி. சரியா? என்ன உறுதிமொழி? ஃபர்ஸ்ட் உறுதிமொழி, நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். உங்க வலது பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். உங்க இடது பக்கம் சொல்லுங்க, நான் பரிசுத்தமா வாழ்வேன். நான் பரிசுத்தமா வாழ்வேன். திருப்பி சொல்லுங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பரிசுத்தமா வாழ்வேன். நான் பரிசுத்தமா வாழ்வேன். அடுத்து ரெண்டாவது உறுதிமொழி என்ன செஞ்சாங்கன்னா, நான் பெரியவங்களாகி நல்லா படிச்சு நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். வலது பக்கம் திரும்பி சொல்லுங்க, நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். நான் ஏசப்பாவை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நான் ஏசப்பாவை எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன். நான் ஏசப்பாவை எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் ஏசப்பாவை எல்லாருக்கும் சொல்லுவேன். அடி விழுந்தாலும் பரவாயில்ல, அடி விழுந்தாலும் பரவாயில்ல, உத விழுந்தாலும் பரவாயில்ல, உத விழுந்தாலும் பரவாயில்ல, என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவுக்காக வாழ்வேன். நான் ஏசப்பாக்காக வாழ்வேன். நீங்க எல்லாம் சிலர் சிரிச்சிட்டு சொல்றீங்க, சில தங்கச்சிமார் ரொம்ப சின்சியரா சொல்றாங்க, சில தங்கச்சிமாரை பாக்குறேன் கண்ணெல்லாம் கலங்கி சொல்றாங்க ஏசப்பாவுக்காக அர்ப்பணிக்கிறன்றது அவ்வளவு முக்கியமானது. இப்ப சின்சியரா கண்ணை மூடி சொல்லுவோமா, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், நான் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன், நான் ஏசப்பாக்காக ஊழியம் செய்வேன், என்ன வந்தாலும் என்ன வந்தாலும், என்ன கொன்னே போட்டாலும், என்ன கொன்னே போட்டாலும், ஏசப்பாவுக்காக ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்வேன். ஓகே, கண்ணை தரங்க இப்போ. சூப்பர், எல்லாம் சின்சியரா சொன்னீங்க. உங்களோட உறுதி ஆண்டவர் பார்த்துருக்காங்க. இதே மாதிரி தான் ஸ்டான்லி அண்ணாவும் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சுது. அப்போ ஒரு காட்டு பகுதியான ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி, என்னை பற்றி அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீ போய் ஊழியம் செய்வியா அப்படி கேட்டாங்களாம். ஊழியம் செய்வீங்களா ஏசப்பாக்காக? உங்களுக்காக கையில் அடிப்பட்ட ஏசப்பாவை போய் சொல்லுவீங்களா? உங்களுக்காக கால்கள் அடிப்பட்ட இயேசுவை போய் சொல்லுவீங்களா? உங்களுக்காக விழாவில் குத்தப்பட்ட இயேசுவை போய் சொல்லுவீங்களா? உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவை போய் சொல்லுவீங்களா? உங்களுக்காக சாட்டையில் அடி வாங்கி அந்த சாட்டை அடிக்கும் போது முதுகுல படும்போது அவங்க முதுகுல இருக்கிற அந்த தோல் இருக்கும்ல, தோல் சதை இதெல்லாம் அந்த சாட்டை இழுத்துட்டு வரும். ரத்தம் சொட்ட 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 என்னுடைய பாவத்துக்காக மரித்த இந்த இயேசுவின் அன்பை போய் சொல்லுவியா? சொல்லுவியா? இயேசு உன்னை நேசிக்கிறான்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவியா? அப்போ ஒரு காரியம் பண்ணுவீங்களா? நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஏதாவது சொல்லி நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் கூட்டிட்டு வந்துருவீங்களா? நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போய் கூட்டிட்டு வந்துருவீங்களா? நான் கூட்டிட்டு வருவேன். இந்த ஏசப்பாவை அவங்களும் அறியணும்னு சொல்றவங்க கை தூக்கிருங்க. இந்த ஏசப்பாவை எல்லாரும் அறியணும்னு சொல்றவங்க கை தூக்கிருங்க. சூப்பர், கை கீழே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. 1 கவனமாக கவனிங்க. ஏசப்பா எவ்வளவு உங்களுக்காக அடிபட்டு உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டான்லி அங்கிள் ஜெபம் பண்ணும்போது, எனக்காக அந்த காட்டு பகுதிக்குள்ள போவியா அப்படின்னு கேட்ட உடனே ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு, காட்டுக்குள்ள மெடிசன் கிடைக்குமா? கிடைக்காது. தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. காட்டுல இருக்கிறவங்க படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. அதனால இந்த ஸ்டான்லி அங்கிள் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் 3 டேஸ்ல போகணும். எத்தனை டேல போகணும் ஸ்டான்லி அங்கிள் அந்த ஏசப்பா சொன்ன இடத்துக்கு? 3 டேஸ்ல. ஓகே, எத்தனை டேஸ்ல போகணும்? இப்படி காமிங்க, இப்படி காமிங்க. எத்தனை டேஸ்ல போகணும்? அப்ப ஃபர்ஸ்ட் நாள் போய் நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஃபர்ஸ்ட் நாள் போய் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நாள் இப்போ 3 வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் போய் மெடிசன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எத்தனை நாள் இருக்குது? அடுத்த நாள் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க?
ஸ்நாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாள் போய் அவங்களுக்கு ஏதாவது பேசிக்காக சொல்லிக் கொடுக்கணும். அ ஆ இ ஈ உ ஊ சொல்லிக் கொடுக்கணும். ABCD சொல்லிக் கொடுக்கணும். 1+1+1 3. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தருவேன், ஒரு கணக்கு அப்புறமா, சரியா? அதை இப்போ அவங்க கணக்கு சொல்லி கொடுக்கணும். புக்ஸு அப்புறம் தேவையான எல்லாம் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. வேகமாக போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்கே போகிறாங்க? இந்த காட்டுக்குள்ளே யார் இருக்காங்க? ஏசப்பாவை தெரியாதவங்க இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே யார் இருக்காங்க? ஏசப்பாவை தெரியாதவங்க இருக்காங்க. 1. அந்த காட்டுக்குள்ள ஏசப்பாவை தெரியாதவங்க இருக்கிறாங்க. அப்போ உள்ள போனா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேர் தான் பாரு, அந்த அவனை மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பாவை அவங்களுக்கு தெரியல, இயேசுவின் அன்பு இல்ல. ஒருத்தன் இன்னொருத்தனை குத்துறான், ஒருத்தன் இவனை குத்துறான், ஒருத்தன் அவனை மூஞ்சில குத்துறான், ஒருத்தன் இவனை இப்படி குத்துறான். அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 1. ஓகே, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. உடனே இந்த அங்கிள் போய் அவங்கள சண்டை போடாதீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, போயா அப்படி சொல்றாங்க. உடனே இல்ல தம்பி திருப்பி போறாங்க, அடி வாங்குறாங்க. தம்பி உன்னை இயேசு நேசிக்கிறார் அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்கள எப்படியோ விலைக்கு விட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. சண்டை போட்டது எத்தனை பேரு? 2 பேர். 5 பேரா? 2 பேர். அதுல ஒருத்தனுக்கு ரொம்ப காயப்பட்டு இருக்கு, ப்ளீட் ஆயிட்டே இருக்குது, ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்குது. உடனே இந்த அங்கிள் என்னென்ன கொண்டு வந்தாங்க? மெடிசன், ஸ்நாக்ஸ், புக்ஸ், நிறைய மிஷினரி, மிக்ஸி, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா என்ன இப்ப கொண்டு வந்திருக்காங்க? மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க. எப்ப பாரு சாப்பாட்லயே இருக்க கூடாது, மெடிசன் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கிறான். உடனே அவனை போய் நல்ல காயெல்லாம் தொடச்சு ஒரு பாட்டு பாடினீங்களே, He found me in the Jericho road with bleeding. என்னை அவர் எரிகோ ரோட்டில் ரத்தத்தோடு கண்டுபிடிச்சான்ற மாதிரி இவங்க ரத்தத்தில் வடிகிற அவனுக்கு கண்டுபிடிச்சி மெடிசன்லாம் கொடுத்தாங்க. உடனே இவன் பார்க்குறான், ஓ இப்படி நம்ம அடி வாங்கினாலும் தப்பிக்கிறதுக்கு இவர்கிட்ட நிறைய மெடிசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமைதியாக இருந்துக்கிட்டான், நல்லவன் மாதிரி. 1. சரி, இப்போ கவனிங்க. அப்போ இவன் பார்த்து வச்சுக்கிட்டான். இப்போ ஒன்றும் செய்யலை, ஏன்னா அவனுக்கே அடிபட்டிருக்கு, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால ஒன்றும் செய்யலை. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரை கூட்டு வச்சு, நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவர்கிட்ட நிறைய மெடிசன், அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, என் காயப்பட்ட உடனே என் காயத்தில் போட்டாரு, எனக்கு வலியே இல்லை, நம்ம அந்த குரூப் கூட சண்டை போட்டா காயப்பட்டாலும் அவர்கிட்ட இருக்கிற மருந்தை மட்டும் கொள்ளையடிச்சிட்டோன்னா அதெல்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அவர்கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குடா, அதனால நாளைக்கு வருவாரு, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுவாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா அவர் வரட்டும், அவர் வந்தா அவர்கிட்ட எல்லா திங்ஸையும் அடிச்சு பிடிச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. உடனே அடுத்த நாள் இவர் கொஞ்சம் மெடிசன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் புக்ஸு. அந்த அங்கிள் அடுத்த நாள், இதெல்லாம் தெரியுமா அந்த அங்கிளுக்கு இவங்க டிசைட் பண்ணது? தெரியாது. இப்போ அந்த அங்கிள் கொஞ்சம் மெடிசன் சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் புக்ஸ், கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. போகும்போது இந்த 5 பேரும் அவங்கள தாக்குறதுக்காக ஒரு மரத்து, ஜங்கல்னா எப்படி இருக்கும், பெரிய பெரிய மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த அடி வாங்கினான்ல அவன் பார்க்குறான் இந்த அங்கிளை சுற்றி 1 2 3 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. கரெக்டா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த அங்கிளை சுற்றி? எத்தனை மெம்பர்ஸ்? 26 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு பயம், நம்ம 5 பேர் தான் இருக்குது, இவருக்கு எவனோ நம்மளோட ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டான், அதனால 26 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி பயந்து போய் ஓடிட்டான். அப்புறம் அந்த அங்கிள் எல்லாரையும் பார்த்து அந்த கிராமத்தில் போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி, சிலருக்கு மெடிசன் குடிச்சு ஹெல்ப் பண்ணி, அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு போகிற வழியில் இவன் அடி வாங்கினான்ல, அவன் சார் உங்களுக்கு யாரோ
எங்களோட பிளான்ஸை சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை இல்லை தம்பி, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன உங்கள் கூட நீங்கள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு? நான் மாத்திரம்தான் தம்பி வந்தேன். எதுக்கு வந்தீங்க? இயேசுவை சொல்ல வந்தேன் தம்பி, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தேன் தம்பி, உன்னை நல்லவனாக்குறதுக்கு வந்தேன் தம்பி அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்கள் கூட 26 மெம்பர்ஸை நீங்கள் கூட்டு வந்தீங்க. நாங்கள் கரெக்டாக பார்த்தோம். என்னங்க, எத்தனை பேர்? 1 ஃபாஸ்டா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. கரெக்டாக 26 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்படியா? அப்போ சரி தம்பி, ஏசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. உடனே இவனும், ஓ இவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது போலன்னு சொல்லி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டான். இப்போ சர்ச்சுக்கு போய் அங்கே ஒரு சின்ன அப்படி ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லி 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 அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 20 பேர் சாப்பலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு இப்போ அந்த 1 வீக் கழிச்சு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. சொந்த ஊருக்கு போய் அவங்க சர்ச்சில் போய் சொல்கிறாங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க சொந்த சர்ச்சில் போய் இப்படி ஏசப்பா என்னை இந்த காட்டு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. நான் போகும்போது இப்படி இப்படி நான் போகும்போது 2 பேர் சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். என்கிட்ட இருக்கிற பொருளை அபகரிக்கிறதுக்காக மறுநாள் திட்டம் பண்ணி அதில் ஒருத்தன் 5 பேரை கூட்டிட்டு வந்தான். 5 பேரை கூட்டிட்டு வரும்போது அவன் சொன்னான், நீங்கள் மாத்திரம் வந்தீங்களா, உங்களை சுற்றி 26 பேரை பார்த்தோம், நாங்கள் பயந்து ஓடிட்டோம்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்துலேருந்து ஒரு தம்பி எழும்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னான். உடனே இவருக்கு, ஏண்டா என்ன ஆண்டவர் காப்பாத்தினக்கு நீ அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவன்கிட்ட வந்து இந்த அங்கிள்கிட்ட இந்த ஸ்டான்லி அங்கிள்கிட்ட அந்த தம்பி கேட்டான், உங்களுக்கு எந்த நாளில் எத்தனை மணி நேரத்தில் அந்த ஏஞ்சல்ஸ் யார் உதவி இருப்பாங்க? அந்த ஸ்டான்லி அங்கிளுக்கு ஏஞ்சல்ஸ் உதவி இருப்பாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் உதவுனாங்க அப்படின்ன உடனே இவர் அந்த டைம் அந்த நாள் சொன்னாங்க. அதுக்கு தான் நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஏசப்பா என்னைய நீ ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு ஜோம் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணே ஏசப்பா அவங்கள பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, எனக்காக எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்க அப்படின்னா 1 ஒரு ஆள் எழும்புறாங்க, அடுத்து ஒரு ஆள் எழும்புறாங்க, அடுத்து ஒரு ஆள் எழும்புறாங்க, அடுத்து ஒரு ஆள் எழும்புறாங்க, அடுத்து ஒரு ஆள் எழும்புறாங்க. இப்படி எத்தனை பேர் எழும்பிட்டாங்க? 26 மெம்பர்ஸ் கரெக்டாக எழும்பிட்டாங்க. அந்த 26 மெம்பர்ஸ் எழும்புறதுனால 26 ஏஞ்சல்ஸ் எழுப்பி ஆண்டவர் அந்த ஸ்டான்லி அங்கிளை பாதுகாத்தாங்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அந்த அங்கிளுக்கு பிசிக்கலா சரீரத்தின்படி பாதுகாப்பு கிடைச்சது, அப்படிதானே? உங்களுக்கு நிறைய பேருக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு, அதை பாதுகாக்கணும். ஆவியானவர் ரொம்ப ஜென்டில் ஆனவர். அல்லேலூயா. அவரை நீங்க பத்திரமா வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இதே மாதிரிதான் நான் உங்களுக்கு யாபேஸ் பத்தி சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்க ரொம்ப கனம் பெற்றவங்களா இருப்பேன்னு சொன்னேன். அடுத்து நாபாலையும் அபிகாயிலையும் பத்தி சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யணும்னு சொன்னேன். எலிசா என்ற தீர்க்கதரிசி அவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது எழும்பி, அவங்களோட வேலைக்காரங்க பேர் கேயாசி. அவங்க வேலைக்காரங்க பேர் என்ன? கேயாசி. அவங்களை சுத்தி சீரியர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. உடனே கேயாசி காலையில தூங்கி எழும்பி வெளியே பார்த்தா குதிரை இருக்கு, சேரியட்ஸ் இருக்குது, ரதம் இருக்குது, ராணுவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பயந்துட்டாங்க. உடனே உள்ள ஓடி போய் எலிசா நம்மளை அட்டாக் பண்றதுக்கு நிறைய ராணுவம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் சொல்றாங்க. உடனே இந்த எலிசா சொன்னாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். இவன் நல்ல கண்ணை கசக்கிட்டு இப்ப பாக்குறான். சுத்தி மலையில எல்லாம் ராணுவம், சுத்தி மலையில எல்லாம் பீரங்கி, எல்லாம் குதிரை, ரதங்கள் எல்லாம் இருக்குது. இங்க 1000 பேர் இருந்தாங்கன்னா அங்க 10000 பேர் இருக்காங்க. இங்க 1,00,000 பேர் இருக்குன்னா அங்க 1,00,00,000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் யாரு? ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்டடா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு யாரு ப்ரொடெக்ஷனுக்கு வருவா? இந்த விபிஎஸோட நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க.
அப்போ நாங்களோ உங்க அம்மா அப்பாவோ உங்க பக்கத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு யார் வருவாங்க? ஏஞ்சல்ஸ். இப்போ நாங்கள் உங்கள் கண்களை திறக்க ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அப்படிதானே? உங்களுக்கு நான் ஒன்று செஞ்சு காமிக்கட்டா? இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசுவின் ரத்தத்தால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்றவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் ரத்தத்தால் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். இப்போ இது வந்து தம்பி சுபிக்ஷா. இது சுபிக்ஷா. எப்ப பார்த்தாலும் சுபிக்ஷாவே சொல்ற மாதிரி இருக்குது. மனிஷ், ஓகேவா? மனிஷ் ப்ளூ கலர்ல இருக்கிறான், சரியா? ஜேபி, இது ஜேபி, சரியா? ஜேபி பச்சையா இருக்கான். இது வந்து பாப்பா பேர் என்ன? ஜீவசாலோம். இது அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கலர்ல இருப்பீங்க, ஒவ்வொரு டிசைன்ல இருப்பீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனாலும் உங்களுடைய ஜென்ம சுபாவம் கோவப்படுறது, எரிச்சல் படுறது, கவனிக்காதது இதெல்லாம் இருக்கும். இப்போ இங்க வாங்க. இப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது உங்க ஜென்ம சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு வெளியே போய் நீங்க ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி மாறுவீங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்க இருதயம் பொங்கி பொங்கி வழியும். உங்க இருதயம் பொங்கி பொங்கி வழியும். எப்படி இருக்குது? பொங்கி பொங்கி வழியும். இப்படி பொங்கி பொங்கி வழியும். எப்படி இருக்குது? இப்ப எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? யாருக்குள்ளேயாவது பார்சியாலிட்டி இருந்ததா? ஜேபிக்கு மட்டும் கொடுத்தாங்க, மனிஷ்க்கு கொடுக்கல, அப்படி இருக்குதா? மனிஷ்க்கு மட்டும் கொடுத்தாங்க, ஜீவசாலமுக்கு கொடுக்கல அப்படின்னு இருக்குதா? இல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்க ஜென்ம சுபாவங்கள் உங்களை விட்டு போகுது. நீங்க பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழ உங்க சொந்த முயற்சியால முடியாது. அப்ப நீங்க பாவம் செய்யாம இருக்கணும்னா என்ன அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் சொன்னேன் பிள்ளை பாகுண்டாரா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியல. அப்ப எங்க அம்மா அப்பா கூட பேசணும்னா இந்த லாங்குவேஜ் வேணும். நீங்க ஏசப்பா கூட பேசணும்னா உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், அந்த பரலோக லாங்குவேஜ். அப்போ ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையோடு பெற்றுக்கொள்ளணும். சிலருக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது உங்க மேல தீ விழுந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? உங்க மேல ஒரு பாறாங்கல் விழுந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு உங்க மேல ஒரு அருவியில குளிக்கிற மாதிரி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்தா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? நல்லா தேம்பி தேம்பி அழணும் போல இருக்கும். சிலருக்கு குதிச்சு குதிச்சு ஜெபம் பண்ண போல இருக்கும். சிலருக்கு நிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட அபிஷேகமா இருக்கும். இப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும்னா, இது என்னது? ஆவியானவர் ஒரு கிஃப்ட். ஆவியானவர் யாரு? ஒரு கிஃப்ட், தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. இப்ப ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, இங்க வாங்க, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இப்ப இது என்னது? ஒரு ஷால் அல்லது டவல், அப்படிதானே? அப்ப ஆவியானவர் வரும்போது நம்மள கவர் பண்றாங்க. இந்த உலகத்தின் பாவத்துக்கு நம்மள கவர் பண்றாங்க. கை தட்டுறீங்களா? ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மள கவர் பண்றாங்க. நம்ம ஏசப்பாவோட ரகசியமா பேசுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மற்றவங்களுக்கு தெரியாம பேசணும்னா ஏஞ்சல் தினி பாகப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது ஏஞ்சலுக்கு இந்த லாங்குவேஜ் ஏஞ்சலுக்கு புரியும் நான் என்ன சொன்னேன்னு சொல்லி. ஏஞ்சல் தினி பத்திரங்க பெட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஏஞ்சலுக்கு தெரியும் நான் இப்ப என்ன சொல்றேன்னு. அப்போ ஆவியானவர் வரும்போது நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஏசப்பா கூட ரகசியமான பாஷை பேசுறோம். ஏசப்பா கூட தேவனுடைய மகத்துவங்களை பேசுறோம். ஏசப்பா நம்மள கவர் பண்றாங்க. ஏசப்பா நம்மள பாதுகாக்கிறாங்க. நீங்க தனிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏசப்பா உங்களுக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்க? ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கவர் பண்றாங்க. தேவனுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கும். பாவம் செய்ய மாட்டீங்க, உலகத்துல சாட்சியா வாழ்வீங்க. அடுத்து இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இது என்னது? இது என்னது? ஒரு கோட். ஒரு கோட் மாதிரி. இது யார் போட்டிருப்பாங்க? சூப்பர்மேன் போட்டிருப்பாங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க எப்படி ஆயிருவீங்க? உங்களோட பவரை விட கூட கொஞ்சம் வல்லமையா மாறிடுவீங்க. இப்போ உங்களுக்கு எது செய்ய முடியாதோ அது செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, ஆவியானவர் வந்தா உங்களால ஜெபம் பண்ண முடியும். உங்களால கீழ்ப்படிய முடியாது, ஆவியானவர் வந்தா உங்களால கீழ்ப்படிய முடியும். உங்களால பாவம் செய்யாம இருக்க முடியாது, இப்ப ஆவியானவர் வந்தா உங்களால
பாவம் செய்ய மாட்டீங்க. அப்ப ஆவியானவர் வந்தா உங்களுக்கு வல்லமை வருது. கை தட்டிடுவோமா? ஆவியானவர் வந்தா வல்லமை வருது. அல்லேலூயா. அடுத்து ஆவியானவர் வரும்போது நம்ம இது என்னது? பல்பு. ஆவியானவர் வந்தா நம்ம எப்படி ஆயிரோம்னா பிரைட் ஆயிரோம். ஆவியானவர் ஞானத்தின் ஆவியா நமக்குள்ள வர்றார். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி வர்றாங்க? முன்னாடி உங்களுக்கு படிக்கவே முடியாது. ஏசப்பா உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சயின்ஸ் புரியலையா? ஆவியானவர் சொல்லி கொடுப்பாங்க. மேக்ஸ் புரியலையா? ஆவியானவர் சொல்லி கொடுப்பாங்க. பைபிள் புரியலையா? ஆவியானவர் சொல்லி கொடுப்பாங்க. எங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு எங்க நடக்கணும்? நடக்கிறேன், கரெக்டா நடக்கிறேன்னா நடக்க முடியாது. இப்ப லைட் இருந்ததுன்னா ஓ இதுக்கப்புறம் நான் போக கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்படித்தானே? அப்ப பைபிள் எனக்கு இப்ப புரியாது. இப்ப ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா பைபிள் எனக்கு புரியும். கை தட்டலாங்களா? அதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் வேணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்ததா ஆவியானவர் எதுக்கு எனக்கு வேணும்னா இது என்னது? சார்ஜர். இப்போ இந்த சார்ஜர்னால ஏதாவது யூஸ் இருக்குதுங்களா? இல்லை. இப்போ இந்த சார்ஜரை நான் பிளக் பாயிண்ட்ல சொருகி என் ஃபோனில் மாட்டினேன்னா எப்படி ஆகும்? சார்ஜ் ஆகும். இப்போ ஆவியானவர் எனக்குள்ள வந்து நான் பரலோகத்தோட இயேசு கூட கனெக்ட் ஆயிட்டேன்னா நான் எல்லாருக்கும் யூஸ் ஆவேன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு சார்ஜ் கொடுக்கிறார். அதாவது வல்லமை கொடுக்கிறார். என்ன கொடுக்கறாங்க? வல்லமை கொடுக்கறாங்க. எதுக்கு? பாவத்தை ஜெயிக்க. எதுக்கு? நம்ம அன்பா இருக்க. சவுண்ட் மைண்ட், தெளிந்த மனது. இது செய்யணுமா அது செய்யணுமா? பட்டர் ஸ்காட்ச் வாங்கணுமா சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கணுமா வெனிலா வாங்கணுமா ஸ்ட்ராபெரி வாங்கணுமா? அப்போ கரெக்டா சூஸ் பண்றதுக்கு வல்லமை யார் கொடுக்கறாங்க? ஆவியானவர். கை தட்டிடலாங்களா? இன்னும் ஆவியானவர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அதனால தான் ஆவியானவர் உனக்கு முக்கியம்னு நான் சொல்றேன். ஆவியானவர் என்ன பண்றாங்கன்னா இந்த பேப்பர் மாதிரி நம்ம இருக்கிறோம். இந்த பேப்பர் எப்படி இருக்குது? ரொம்ப வீக்கா இருக்குது. யாராவது உன்னை இடிச்சாங்கன்னா அப்படின்னு அழுதுருவேன். ஃபெயில் ஆயிட்டா அழுதுருவேன். ஏதாவது டெம்ப்ட் ஆயிட்டேன்னா ஏசப்பா விட்டு தூரம் ஆயிடுவேன். அப்போ கல் தட்டிருச்சுன்னா விழுந்துருவேன். அப்ப ரொம்ப வீக் ஆயிடுறேன். இப்ப ஆவியானவர் வரும்போது அந்த பேப்பர் ஆவியானவர் வரும்போது ஆவியானவர் நம்ம கன்சீல் பண்ணிடுற, அதாவது நம்மள மூடிடுறாங்க. இப்போ இந்த பேப்பரை என்னால கிழிக்க முடியுதா? கிழிக்க முடியுதா? கிழிக்க முடியுதா? சரி நீங்க வாங்கக்கா, பிடிச்சு இழுங்கக்கா, கிழிச்சு பார்ப்போம். கிழிக்க முடியுதுங்களா? ஆவியானவர் வரும்போது நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருங்க. அல்லேலூயா. கை தட்டிடலாங்களா? சூப்பர். அடுத்து ஆவியானவர் வரும்போது இது என்னது? ஹார்ட். இந்த ஹார்ட் அன்பால் நிரப்பப்படும். இயற்கையா நமக்குள்ள அன்பு இருக்குதா? இருக்காது. இயற்கையா நமக்குள்ள அன்பு இருக்குதா? ஒரு நாயை பார்த்தா கூட அன்பு வராது. கல்லை கொண்டு எறியணும், நாயை காதை பிடிச்சி இழுக்கணும், ஒரு முயலை பார்த்தா அதை மூக்க பிடிச்சி இழுக்கணும், முயலை தூக்க சொன்னா அதை கழுத்தை பிடிச்சி தூக்கணும், அப்படி இருப்போம். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்போ இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போறாங்க. என்ன ஆக போகுது? தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. சொல்லுங்க, தேவ அன்பு. தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. திருப்பி சொல்லுங்க, தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. அடுத்து கடைசியா ஆவியான நிறைய பண்றாங்க. இது மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற கடைசி விஷயம் என்னன்னா, ஆவியானவர் வரும்போது இது என்னது? அப்படி சிரிக்கிறாங்க, அப்படிதானே? ஆவியானவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் சந்தோஷம் இருக்கும்? 3 நிமிஷம். சரி, பிரியாணி சாப்பிட்டீங்க, பிரியாணி சாப்பிடும்போது 2 நிமிஷம். புது ட்ரெஸ் போட்டா அந்த நாள் மாத்திரம்தான். இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது பயம் இருக்காது. ஆவியானவர் இருக்கும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா என்ன வரும்? சந்தோஷம். தலைக்கு மேல கைகளை தட்டுவோமா?
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரப்போகுது. ஆவியானவர் சொல்றீங்களே, அப்ப ஏசப்பா நமக்கு 3 தெய்வம் உண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நமக்கு 3 தெய்வம் இருக்குது அப்படின்ட்டு? அச்சோ இல்ல. வசனம் என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. என்னது? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இப்ப இந்த முட்டைக்குள்ள இது என்னது? முட்டை. இந்த முட்டையில வெளியில என்ன இருக்குது? ஓடு, ஷெல் இருக்குது. அப்போ இந்த முட்டையை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குது? ஒயிட் பார்ட்டும் எல்லா பார்ட்டும் இருக்குது. இந்த முட்டையில என்ன இருக்குது? தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியலீங்களா? சரி, உடைச்சிருவோம். இப்போ என்ன இருக்குது? ஒயிட் பார்ட்டும் எல்லோ பார்ட்டும் இருக்குது. அப்போ இது 3 ஒரே முட்டையில் இருக்குது. அதே போல ஆவியானவர், நான் ஒன்று சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு கணக்கு சொல்லி கொடுக்க போறேன். 1 + 1 = 1. 1 + 1 + 1 = 1. 1 + 1 + 1 = 1. இன்னைக்கு போய் உங்க வீட்டில் போய் சொல்ல போறீங்க. 1 1 + 1 + 1 + 1 + 1 = 1. = 1. 1 1 + 1 + 1 + 1 + 1 = 1. = 1. இதுதான் கணக்கு. இப்போ நான் வீட்ல யாரா இருப்பேன்? அம்மாவா இருப்பேன், அப்படித்தானே? ஓகேவா? இப்போ இந்த ஏஞ்சல் அக்காவுக்கு நான் எப்படி இருப்பேன்? ஆன்ட்டியா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன். நான் 3 பேரா? இல்ல, ஒரே ஆள் தானே. அப்போ என்னோட ஒர்க்கை வச்சு என்னை 3 விதமா நீங்க பாக்குறீங்க, அப்படித்தானே? வீட்டில் போய் அம்மாவா இருக்கிறேன், ஏஞ்சல் அக்காவுக்கு ஆன்ட்டியா இருக்கிறேன், உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன். என் ஒர்க் மாறும்போது என் பேர் மாறுது. அதே மாதிரி நம்முடைய தேவன் உலகத்தை சிருஷ்டித்து ஆதியாகமம் வரைக்கும் மல்கியா வரைக்கும் பிதாவாகிய தேவனா இருந்தாங்க. அப்புறம் சுவிசேஷ புஸ்தகங்கள்ல நம்மை ரட்சிக்க இயேசுவா வந்தாங்க. இப்போ பைபிளை சொல்லி கொடுக்க நான் சொன்ன 7 விஷயங்களை உங்களுக்குள்ள செய்யறதுக்கு அவரு பரிசுத்த ஆவியானவரா வர்றாங்க. அப்போ 1 + 1 + 1 + 1 + 1 = 1. = 1. 1 1 + 1 + 1 + 1 + 1 = 1. = 1. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் 3 ஒரே தேவன் தான். ஓகேவா? இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது ஏன் அவசியம்னு பார்த்தோம்னா, இதை பிடிங்க, கொஞ்சம் இந்த கிளாஸை கொஞ்சம் பிடிங்க. இந்த கேண்டில் இருக்குதா? ஓகே. இப்போ நீ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த உலகத்தின் சோதனைக்கு உடஞ்சு போயிடுவ. பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி இந்த உலகத்தின் சோதனை உன்னைய கையெடுத்துக்கோங்க, இந்த உலகத்தின் சோதனை உன்னைய ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். இப்படி புசுக்குன்னு போயிடுவ பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி. ஆனா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்கன்னா, இந்த பலூன் இப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பலூன், இப்போ எவ்வளவு சூடு எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த உலகத்துக்கு நீங்க நின்று பிடிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்?